ஆணோ பெண்ணோ குறிப்பிட்ட வயசுக்கு மேல தனிமையா இருக்குது நல்லது இல்லைன்னு கடவுளே சொல்லியிருக்காரு. அதனாலதான் கடவுள் மனுஷனை படைக்கும் போது ஆணும் பெண்ணுமா படைச்சாரு. நிறைய பேர் எனக்கு கல்யாணமே ஆகலைன்னு கவலையா இருக்கீங்க. உங்களுக்கான வாழ்க்கை துணைய கடவுள் ஏற்கனவே படைச்சிட்டாரு. கவலைப்படாதீங்க, உங்க திருமண காரியம் கைகூடி வரும். உங்களுக்கான வாழ்க்கை துணை யாருன்னு கடவுள் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டாரு. கடவுள் உங்களுக்குன்னு குறிச்சிருக்க வாழ்க்கை துணைய சீக்கிரம் நிறைவேற்றி முடிப்பாரு. நீங்க தனிமையா இருக்குது கடவுளுக்கு சந்தோஷம் இல்லைங்க. நீங்க சேர்ந்து வாழ்றதுதாங்க அவருக்கு சந்தோஷம். உங்க திருமணம் உங்களுக்கு மட்டும் சந்தோஷம் இல்லைங்க, கடவுளுக்கும் அதான் சந்தோஷம். அவரு சந்தோஷத்துக்காக இந்த காரியத்தை நிறைவேற்றி முடிப்பாரு. ஜாதகத்தை நம்பி மட்டும் சோர்ந்து போகாதீங்க. செவ்வாய் தோஷம் சனி தோஷம் எல்லாம் அவருக்கு செல்லுபடி ஆகாது. எல்லா தோஷத்தையும் அவரால் சந்தோஷமா மாற்ற முடியும். கவலைப்பட்டு சோர்ந்து போன நாட்கள்லாம் முடிவுக்கு வருதுங்க. உங்க வாழ்க்கையில தேன் நிலவு சீக்கிரம் வருதுங்க. இயேசு உங்களை அதிகமா நேசிக்கிறாருங்க. இனி உங்க வாழ்க்கையில கேள்வியே கிடையாதுங்க. இனி உங்க வாழ்க்கை முழுவதுமே தேன் நிலவு தான்.